சிம்ம ராசி நேயர்களுக்கு ஜூன் மாசத்துல என்ன சிறப்பான விஷயம் உண்டு? சிறப்பு உண்டா இல்லை வேற எதுவும் உண்டா அப்படிங்கலாம்ல. ஆனால் சிறப்பு தான் உண்டு. எங்க சிம்ம ராசினாலே சிறப்பு தாங்க. நீங்கள் எடுக்கிற விஷயங்கள், எடுக்கிற செயல்பாடுகள் எல்லாமே ப்ராப்பராக பக்காவாக எடுப்பீங்க. ஆனால் 2.5 வருஷம் அது பிளானில் மிஸ்ஸிங். நீங்கள் போட்ட பிளான் மிஸ்ஸிங் கிடையாது, கூட்டணி பிளானிங் மிஸ்ஸிங். நீங்கள் தனிச்சு போட்ட பிளானில் மிஸ் ஆனது 15% தான். யாரு கூடலாம் கூட்டணி அமைச்சு போட்டிங்களோ அது அப்படிலாம் மிஸ்ஸிங் தான். நீங்கள் போட்ட பிளானை உங்களுக்குள்ளேயே வச்சுருந்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பீங்க. நீங்கள் போட்ட பிளானை பக்கத்தில் ஒருத்தருக்கு கொடுத்து, ஐயா இது கரெக்டாக இருக்கா, கரெக்ஷன் பண்ண, அவன் என்ன பண்ணுவான், தன் கண் மூலமே ஸ்கேன் பண்ணிடுவான். அப்படியே ஸ்கேன் பண்ணி அவன் ஒரு என்ன பண்ணுவான், அதை எங்கிட்ட போய் பேஸ்ட் பண்ணிடுவான், அவன் பெஸ்ட் ஆயிடுவான். ஸோ இதுதான் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ இதை உடைத்தெறிந்து உங்களுடைய முழு சுதந்திரத்துடன் உங்களுடைய முழு செயல்பாடுகளை செயல்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதம் துவக்கம். ஜூன் மாதம் தான் துவக்கம், ஓகேவா? அந்த துவக்கமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது. என்ன வெற்றியை கொடுக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க போகுது. உங்களுடைய அங்கீகாரம் நிலைநிறுத்தப்படுது. நல்லா படிக்கிற பையன் படிக்காமல் போயிட்டான், ஏன் படிக்காமல் போயிட்டான் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க பார்த்தீங்களா? நல்லா படிக்கிற பையன் படிக்காததுக்கான காரணம் அவனுடைய செயல்பாடில் மிஸ்டேக். இனிமே சூப்பராக படிக்காம பாரு அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆசிரியர் உங்களை பாராட்டுவாங்க. ஏன்னா நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மாணவனாக இருந்தீங்கன்னா, கடந்த ஒரு 1.5 வருஷமாக உங்களால் படிக்கிறதுல கவனம் செலுத்தவே முடிஞ்சிருக்காது. ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன்னு நினச்சேங்க. 10th 12th நான் எல்லா இதுலேயுமே நான் தான் ஃபஸ்ட்டாக வரணும்னு ஆசைப்பட்டேன். ஃபைனல் இதில் எனக்கு மார்க் கம்மியாயிடுச்சு. என்ன பண்ண காரணம்? நீங்கள் கிடையாது. உங்களுடைய கவனம் முழுமையாக இருந்தாலும் சிதறுதல் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது ஏற்பட்டுச்சு, நீங்கள் கொஞ்சம் மார்க் கம்மியாக வாங்கியிருப்பீங்க. ஸோ இனிமே அந்த கவலை கிடையாது. இந்த ஜூன் மாதம் கல்லூரி அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே தனக்கு என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை தேர்ந்தெடுப்பீங்க.